வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான கோவக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இதை வந்து எப்படி கட் பண்ணிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ கோவக்காய் நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து அதோட 2 சைட்ஸும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படின்னு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒன்று நீட்டு வாக்கத்தில் கட் பண்ணலாம், இல்லைன்னா ரவுண்டாக கட் பண்ணலாம். ஸோ நான் வந்து 2 பாதியாக பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து நீட்டு வாக்கத்தில் கட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த ஷேப் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மொத்த கோவக்காவையும் வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மொத்த காயும் வந்து நான் இந்த மாதிரி வந்து நீட் வாக்கத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். வாங்க இப்போ வந்து இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு அடி கனமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தால் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு நல்லா காயை வந்து வதக்கிக்கணும். நல்லா கலர்னதுக்கப்புறமா இது வந்து மூடி போட்டு நம்ம வந்து சிம்லே வந்து ஒரு 15-20 நிமிஷம் வேகட்டோன்னு விட்டுடலாம். அப்பப்போ இது வந்து நடுவில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நடுவில் வந்து இதே மாதிரி எடுத்து அப்போ மூடி எடுத்துட்டு நல்லா வந்து கலரி விடுங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம எந்த தண்ணி விடாமல் வந்து காய் வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதனால தான் வந்து இந்த அடி கனமான வேறு பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணால் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா கலரி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது மசாலா செய்யறதுக்கு வந்து ஒரு வெறுங்கடாயில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வேர்க்கடலை வறுத்து வச்சிருந்தாலும் நான் வந்து இதில் வறுக்கல. இது மட்டும் நல்லா வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது மசாலாவுக்கு வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை தோல் சீவி வச்சுருக்கேன். ஸோ தோலெலாம் உரிச்சிட்டேன் நான். ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க தனியாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து தண்ணி விடாமல் நல்லா வந்து கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, நம்ம கோவக்காய் பொரியலுக்கு வந்து பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட் வந்து நம்ம பொரியல் கொடுக்கும். பாருங்க, நம்ம கோவக்காயும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை வந்து இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து கலரி வைக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான கோவக்காய் பொரியல் வந்து கமன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, சூப்பரான டேஸ்டியான கமன்னு நம்ம வந்து கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.